காமதேனு தவம் இருக்கிறதுக்காக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்காக இது பண்ணும்போது நாரதர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி மேலை சிதம்பரம் இந்த இடம் வந்து தீபலாரண்யம் அப்படின்னு பேர், ஆதிபுரின்னு பேர். இந்த மாதிரி இந்த இடத்துல போய் சுவாமியை நோக்கி நீ தவம் இருந்தீங்கன்னா அந்த வரத்தை வாங்கிக்கலான்னு சொல்லி நாரதர் சொல்ல, நாரதனுடைய வாக்கு கேட்டுட்டு காமதேனு இங்கே வருது. இங்கே வந்து இங்கே ஓடக்கூடிய நொய்யல் நதியில் இந்த இடத்துக்கு வரும்போது அது காஞ்சியமா நதின்னு பேர். இந்த காஞ்சியமா நதியின் நீர் பாம்பு புத்துக்குள்ளே சுயம்பாக இருக்கக்கூடிய சுவாமி சுயம்பு சுற்றி பாம்பு புத்து மூடி இருக்குது. அந்த பாம்பு புத்துக்கு டெய்லி பால் வந்து தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறது, காமதேனுடைய கண்டு புத்தி தன்னுடைய பாதத்தை தானை வந்து அந்த புத்து மேலே வச்சு அந்த பாலை அறிந்த முயற்சி பண்ணுறாரு. புத்து மண் இலகுனதுனால அதனால் அந்த புத்து மண்ணுக்குள்ளே போய் கால் குழம்பு மாடு கால் குழம்பு உள்ளே போனோம்னு சாமியோட பெருமையை பட்டு குருதி வடி அதை பார்த்து பதவி போய் காமதேனு என்ன பண்ணுது, தன்னுடைய கொம்பினால் கண்டுக்குட்டியினோட காலை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த கொம்பின் போய் சாமியோட பெருமையை பற்றி குருதி வருது. அதை பார்த்து அபச்சாரம் பண்ணிட்டு அதாவது என்னால் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காமதேனு மயங்கி மூர்ச்சியாய். அப்போ வந்து சாமி வந்து காமதேனுடைய மயக்கத்தை தெளிவிச்சு எனக்கு என்ன மரம் வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரம்மாவுக்கு நிகரான படைப்புகளை செய்யணும் விருப்பப்படுறேன் அப்படிங்கும்போது இது வந்து முக்கியத்தனம். இந்த இடத்துல அதுக்கு உண்டான வரத்தை தர முடியாது. கும்பகோணம் பக்கத்தில் திருக்கருகாவூரில் என்னை நோக்கி கவர்மெண்ட்டில் அந்த வரத்தை வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு சாமி சொல்லிடுறார். அதுக்கு சான்றிதழ் 5 சொல்கிறார். ஒன்று வந்து பிறவா புரிந்து வருவார், அந்த மரத்தினுடைய விதையை எடுத்து போட்டோம்னா முளைச்சி வராது. அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே இறக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இரவா பனை அந்த மரம் மீது பூக்கும் காய்க்கும் பழுப்பும் எல்லாம் பண்ணால் அதை சுற்றி இருந்த நிறைய மரங்கள்லாம் பட்டு போட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த உயரமான அந்த ஒரு மரம், அந்த மரத்தை சுற்றி இருந்த மரங்கள் எல்லாமே பட்டுருச்சு. ஆனால் அந்த மரம் இன்னும் இதாக இருக்குது. அது பனையை சாமி பனையை பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னும் புளியை பார்க்கல. பனை மரம் வந்து எனக்கு வயசு 58 ஆகுது. என்னுடைய 58 வயசு நான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா பார்த்துருக்காரு, எங்கள் தாத்தா பார்த்துருக்காரு, அவரோட அப்பா பார்த்துருக்காரு, இந்த மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அது பனை மரம். அது அந்த பனை மரம் எதை குறிக்குதுன்னா இந்த சுவாமிக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் என்றைக்கும் அடைவில்லை அப்படிங்கிறது அது ஒரு சான்று. இங்கே முன்னால் அது யாகசாலை போட்டிருக்க மைதானம் இருக்குங்கன்னா அதில் வந்து சாணம் இருந்ததுன்னா புழுவு வராது. அந்த சாணத்தை குத்தி சேர்த்து வச்சுருந்தா புழுவு வந்து இங்கே புழுவு வராது. ஓடக்கூடிய நொய்யல் நதியில் 16ஆம் நாள் முடிஞ்சு அன்னம்பொறிக்கு அஸ்தி கரைச்சி விட்டாங்கன்னா அதெல்லாம் ஓடக்கெல்லாம் மாறும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓடக்கெல்லாம் மாறும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலகாலமாக இந்த இதை வந்து நதி தீரத்தில் பெரியவங்களுடைய அஸ்தியை கரைச்சி விடுறது வழக்கம். அப்படி கரைச்சி வச்சுருந்தாங்கன்னா அது ஓடக்கெல்லாம் மாறாமல் அது அப்படியே இருந்ததுன்னா இந்நேரம் பூரா எலும்புகள் தான் அங்கே அந்த ஆட்டுகள் ஆனால் எலும்புகள் பார்க்க முடியாது, எலும்புகள் அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் இங்கே இறக்கக்கூடிய ஜீவராசிகள் வலது காத மேல் நோக்கி வச்சுருந்தால் அம்பாள் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சாமியோட ஐக்கியம் பண்ணியதாக ஐக்கியம். அந்த 5 சான்றுகள் சாமி சொன்னாங்க. அதனால தான் வந்து இது காட்சிக்கு நேரான முக்தி பலன் சொல்லும். அது இல்லாமல் மேலே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் காட்சி தரதுனால இங்கே வந்து மேலே சிதம்பரம் சிந்தவர் வந்து தேவாரத்தில் மேலே வந்து எப்படி கைலாய பர்வதம் நம்மளுக்கு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெளியில் வந்து கைலாய பர்வதம், மேற்கு பகுதி கைலாய பர்வதம், தென்பகுதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேற்கு பகுதிக்கான அதனால் மேற்கு பகுதிக்காக கைலாயம். மேற்கு தொடர்ச்சி மலையில் 7 மணிக்கு மேலே சாமி சுயந்தாக இருக்காங்க. இங்கேயும் செய்யும் அது வந்து கீழாரி அது என்ன முடியும். பங்குனி இருக்கணும் இந்த தேரோட்டம், 8ஆம் நாள் தேரோட்டம், 10ஆம் நாள் ஒரு பங்குனி தரிசனம். அதை முடிஞ்சோன்னா சித்ரா பௌர்ணமிக்கு பங்குனி பௌர்ணமிக்கு இது தரிசனம், சித்ரா பௌர்ணமிக்கு மேலே தரிசனம் ரொம்ப சிறப்பான. இது வந்து உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனைகள்னா சாமி தேவைப்படணும். நானும் உங்களுக்காக ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி.